தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு நெல்லை டவுன் உழவர் சந்தை அருகே உள்ள மனநலம் குன்றிய முகாமில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகி நிறைமதி பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இணைச் செயலாளர் மரியஜான் கலந்து கொண்டு மதிய உணவினை வழங்கினார். திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகி நிறைமதி பிரியா தொடர்ந்து மனநலம் குன்றியவர்களுக்கு தளவாட பொருட்களையும் பரிசு பொருட்களையும் வழங்கினார். ஓகே ராஜா போயிடு சரிக்கா ஓகே சார் அடுத்து கொடுங்க. ஓகே திருநெல்வேலி வடக்கு மாவட்ட சார்பா தமிழக வெற்றி கழகம் இதில் இங்கே வந்து உழவர் சந்தையில் டவுன் உழவர் சந்தையில் மனநிலை சரியில்லாதவங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு மதிய உணவு பிரியாணி வழங்கியிருக்கோம். அது போக 1 மாத பொருட்களும் கேட்டாங்க. அதன் சார்பாக நாங்கள் வழங்கியிருக்கோம். சஜி அண்ணா வலியுறுத்தின் பேரில் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். இன்னும் நாங்கள் மேலும் மேலும் பண்ணுவோம். கஷ்டப்படுறவங்க மேலும் மேலும் பண்ணுவோம். நாங்கள் தயாராக இருக்கோம். தமிழக வெற்றி சார்பாக வருங்கால முதலமைச்சர் தலைவர் அண்ணன் விஜய் வந்து கண்டிப்பா நமக்கு வருவாங்க அப்படிங்கறத நான் இது பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் எங்கள் தளபதி கருத்தாக்க மந்திரம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வார்த்தையின்படியும் எங்கள் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தலைவர் சஜி அண்ணன் அவர்களின் அறிவுரையின்படியும் இன்று திருநெல்வேலி டவுனில் உள்ள உழவர் சந்தை அருகில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட இல்லத்தில் அசைவ மதிய உணவு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு தேவையான 1 மாதத்திற்கு தேவையான பலசரக்கு ஜாமான்கள், சோப்பு, இதர பிஸ்கட்டுகள் எல்லாமே வழங்கப்பட்டது. இது வந்து ஒரு முன்னுதாரணம் தான். இன்னும் மேலும் மேலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வார்த்தையின்படியும் எங்குமே பசி இருக்கக்கூடாது என்ற வார்த்தையின்படியும் திருநெல்வேலி மட்டும் இல்ல தமிழகம் முழுவதுமே தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தங்களோட உதவிகளை ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2026 எங்கள் அண்ணன் தளபதி நிரந்தர முதல்வராக வருவதற்கு இது ஒரு முன்னோட்டமாக திருநெல்வேலி தமிழக வெற்றி கழக வடக்கு மாவட்டத்தின் கழக நிர்வாகிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.